சாதி அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் தமிழ்நாடு முழுவதும் தலைவிரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அது 75 ஆண்டு கால திராவிட இயக்கத்தினுடைய நீட்சிகள். காவல்துறை என்ன புடுங்குதான்? காவல்துறை இன்னும் கடந்த ஆட்சியாளர்களுடைய மனோபாவத்தில் இயங்குவதால் இது போன்ற சிக்கல்கள் இருக்கிறது நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். ஆக ஒரு விடலை காதல் தான் இன்றைக்கு விபரீதத்தில் முடிந்திருக்கிறது என்றே நான் பார்க்கிறேன். இது போன்ற குற்ற நடவடிக்கைகளை தடுப்பதற்கான முயற்சி ஊர்காவல் படை என்கிற ஒரு ஊதாரி படையை கடந்த ஆட்சியாளர்கள் வைத்திருக்கிறார். சரக்கடிக்கும் போது ஒரு குவளையில நாக்கு வச்சு உறிஞ்சி கொடுப்பான். ஆனால் ஊருக்கு வந்தா தனி பகைமை பாராட்டு. குடிக்கும் போது ஒன்னா இருப்பான். குடிகள்னு வரும்போது வெவ்வேறே. காவலர்களாக பணியாற்றக்கூடியவன் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போறான், காவல் பணியை செய்யறான். இவன் எப்படி சமத்துவம் பேணி காப்பான்? குற்றச்சாட்டை நான் பதிவு பண்றேன். இன்னமும் திமுக மனோபாவத்தில் இயங்கக்கூடிய காவலர்களை தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவங்க கண்டு காணாம இருந்தாங்கன்னு சொல்றீங்க. காவல்துறைகளே சாதிய வன்மம் இருக்கிறது. அதுதான் இங்க பிரச்சனை. சாதி சங்கங்களை முதலில் ஒழித்தாக்கப்பட வேண்டும். அதை வளர்த்து விடுவதே, அவர்கள் வளர்ந்து வருவதே நமக்கு ஆபத்து. மயிலாடுதுறை பகுதியில் இயங்கக்கூடிய சாதி அமைப்புகளை உடனடியாக தடை செய்யப்பட வேண்டும். மெய்வர மாற்றம் வரும். இன்றைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகில் வீரப்பனார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இப்போ ரொம்ப ஒரு மனசு கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 21ஆம் நூற்றாண்டுல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தொடர்கதையா வந்திருக்கு. ஜாதிய அடிப்படை இன்ன வரைக்கும் காதலர் வந்துட்டு தனக்கு விருப்பப்பட்ட பெண்ணையோ விருப்பப்பட்ட ஆணையோ காதலித்து திருமணம் செய்து கொள்ள முடியாத அளவுக்கு இன்னமும் ஒரு ஜாதி, ஆணவ கொலை இப்படி எல்லாமே இன்னமும் தொடர்ந்துட்டே இருக்கு சார். இப்ப முக்கியமா பாத்தீங்கன்னா மயிலாடுதுறையில நடந்த பார்த்திபன் 19 வயசுமான் அவர் இன்னொரு மாணவியை காதலிச்சிருக்காரு. ஆனா 2 தரப்புக்குமே வந்து கீழ் ஜாதி மேல் ஜாதின்ற ஒரு பாகுபாடை காட்டி கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம ஆணவ கொலை பண்ணிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை எப்படி நீங்க எதிர்க்கிறீங்க? 2000 ஆண்டுகளாய் புறையோடி கிடக்கிற சாதிய வன்மம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இது போன்ற குற்ற நடவடிக்கைகளை தடுப்பதற்கான முயற்சி ஊர்காவல் படை என்கிற ஒரு ஊதாரி படையை கடந்த ஆட்சியாளர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த படை இன்னும் தொடர்கிறது. அந்த படை மேல் காவலர்களாக பணியாற்றக்கூடியவர்களுக்கு எடுப்பு வேலை செய்வதில் தான் குறியாக இருக்கிறார்கள். அவர்கள் எந்த வேலையும் செய்வதில்லை என்கிற குற்றச்சாட்டை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். கிராமிய பாதுகாப்பு படையை உருவாக்க வேண்டும். அது கிராம நிர்வாக அதிகாரியுடைய தலைமையின் கீழ் இயங்க வேண்டும். அவருக்கு கீழே பணியாற்றக்கூடிய 8 பேர் இருக்கிறார்கள். கண்காணிகள் 5 பேர் இருக்கிறார்கள். மக்கள் நல பணியாளர் என்கிற ஒன்னத்துக்கும் உதவாத ஒரு பதவியிலே ஒருத்தர் இருக்கிறார். அது இல்லாமல் பஞ்சாயத்து செயலாளர் என்கிற ஒருவர் இருக்கிறார். முக்கியமான நபர்கள் இந்த 8 பேர். அப்போ ஊர்காவல் படையை அழித்தொழித்து விட்டு கிராமிய பாதுகாப்பு படையை உருவாக்குவீர்களே. ஆனால் இப்ப இந்த சம்பவத்துல மயிலாடுதுறை மாவட்டம் தாரங்கப்பாடி அருகே புதுப்பாளையத்துல இந்த சம்பவம் நேற்று காலையில அரங்கேற்றம் செய்திருக்கிறார். எத்தனை புரட்சியாளர்கள் இந்த மண்ணில் தோன்றினாலும், எத்தனை பெரியார்கள் கைத்தடி கொண்டு தண்டித்தாலும் கூட இந்த குற்றங்கள் தொடர்வதற்கான காரணம் அந்த அளவிற்கு ஆழமாக சாதி வேரூன்றி கிடக்கிறது. அந்த பையன் பார்த்திபன் நீங்க சொன்னதை போல கொத்தனார் வேலை மட்டும் பார்க்கல, அவனுக்கு கிடைச்ச வேலை எப்போதுமே இந்த கிராமப்புறங்கள் என்னன்னா படிச்சுட்டே இருப்பானுங்க, அதுக்கப்புறம் வேலை தேடுவான், திருப்பி படிப்பான். அது குடும்ப சூழலை சூழல் அப்படி அமைஞ்சிரும். அது இயல்பாக எல்லோருக்கும் வரக்கூடிய காதல் தானே. வாலிப வயசு. அதாவது உதயகுமாரனும் மணிமேகலாவும் காதலித்த வரலாறுகள் காப்பியங்கள் பேசுகிறது. நிலத நாட்டு மன்னன் நலனும் விதர்ப்ப நாட்டு மன்னன் வீமனுடைய மகளும் காதல் புரிந்த இலக்கியங்களை நாம் படித்திருக்கிறோம். கற்புக்கு அரசி என்று சொல்லக்கூடிய கண்ணகி, அதிலே எனக்கு முரண்பாடுகள் உண்டு. கோவலனும் கண்ணகியும் வாழ்ந்ததாகத்தான் காப்பியம் பேசுகிறது. அப்படி என்றால் எப்படி கற்பை இழக்காமல் இருக்க முடியும் என்கிற கேள்வியும் இருக்கிறது. அது புராணங்கள். ஆனால் இந்த விடயத்திலே இருவரும் காதலித்திருக்கிறார்கள். இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள். அந்த பொண்ணு பேர் வந்து மோகிதா அப்படிங்கிறது. 16 வயசு, 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு அடுத்து கல்லூரிக்கு போகணும். 3 ஆண்டுகளுக்கு முன்பே காதலித்ததாக சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் அந்த குழந்தைக்கு 13 வயசு, அந்த தம்பிக்கு 16 வயசு. அந்த ரேஞ்சில் தான் அவங்க காதலித்திருக்கிறார்கள். ஆக ஒரு விடலை காதல் தான் இன்றைக்கு விபரீதத்தில் முடிந்திருக்கிறது என்றே நான் பார்க்கிறேன். அது ஒரு சின்ன கீத்து கொட்ட வைக்கல, தூக்கிட்டு தற்கொலை அப்படிங்கிறது. ஆனா இதுல ஒரு மர்மம் இருக்குன்றாங்களே. இருக்கு. அதாவது இளவரசனும் திவ்யாவும் மறுக்க முடியாத, மறுதளிக்க முடியாத, மறக்கவே முடியாத தர்மபுரி நாயக்கன் கொட்டாய் சம்பவம் என்பது இன்றைக்கும் நாடே அதை பார்த்து காரி உமிழ்தலும் கசக்கி பிழிதலுமான காட்சிகள் நடந்தேறியதை இன்றும் மறக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இது போன்ற கொடுமைகள் நடக்கிறது என்றால் நடக்கும்.
முதல்ல ம். எங்களுடைய அரசு அல்லது எங்கள் அரசை நிர்வகிக்கக்கூடிய நடத்தக்கூடிய எங்கள் மாபெரும் மக்கள் தலைவர் சோசப் விஜய் அண்ணா அவர்களே உங்களுக்கு ஒரு பணிவான தம்பியாய் வேண்டுகோள் விடுக்கிறேன். முதல்ல அந்த கிராமிய பாதுகாப்பு படையை உருவாக்குங்க. ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கும் பகைன்னா அவங்க தகவல் சொல்லணும். ஒரு சாதி விட்டு இன்னொரு சாதி காதலிக்கிறான்னா தகவல் சொல்லணும். இன்னொருத்தன் முண்டாட்டி இன்னொருத்தன் வச்சிருக்கிறான்னு சொன்னால் தகவல் சொல்லணும். இதெல்லாம் கொலையில் தான் போய் முடிகிறது. ம். ம். அதை உருவாக்குங்கள். இரண்டாவது, ஆணவ பாதுகாப்பு சட்டம் என்கிற ஒரு விஷயத்தை பேசி கொண்டிருக்கிறார்கள். என்னதான் நீங்கள் எத்தனை சட்டம் கொண்டு வந்தாலும் இதை தடுக்க முடியுமா என்றால் சற்று கடினமாகத்தான் இருக்கும். ஆகையால் இதில் துரித நடவடிக்கை தேவை. ம். இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் தொடரக்கூடாது என்றுதான் மனிதநேயம் உள்ள அனைவரும் கருதுவார்கள். வாழுகிற பிள்ளைகள் இதயம் உணர்ந்து இடம் அறிந்து காதலித்து விட்டார்கள். மறுவிருக்கும் கூந்தல் மனையால் என்று இலக்கியம் பேசுகிறது. அப்படியெல்லாம் ஆழ்ந்த ஒரு தமிழ் பேரினம் இன்றைக்கு சாதிகளில் இன்னும் சிக்கி கிடக்கிறது. அதுவும் 21ஆம் நூற்றாண்டுன்னு ம். நீங்கள் குறிப்பிட்டு சொல்றீங்க. அப்ப 21 நூற்றாண்டுகள், கிட்டத்தட்ட 2100 ஆண்டுகள் இது தொடர்கதையாக இருக்கிறது என்றால் ஒரு கேவலமாக நாம் பார்க்கிறோம். அதாவது மக்கள் மனசு இன்னும் மாறலன்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஜாதி ஜாதின்னு இருக்கு, அதுக்குள்ளே ஊறி போயிருக்காங்களா? ஊறி போயிருக்கு. அதாவது இப்ப ம். என் கிராமத்திலே நீங்க பாத்தீங்கன்னா, ம். மாமே மச்சாம்மா சரக்கடிக்கும் போது ஒரு குவளையில நாக்கு வச்சு உறிஞ்சி கொடுப்பான். ஆனால் ஊருக்கு வந்தா தனி பகைமை பாராட்டும். நீ அப்ப வேற மட்டும் ஜாதி, ஒண்ணா இருக்கணும். ஆமா, குடிக்கும் போது ஒன்னா இருப்பான். ம். குடிகள்னு வரும்போது வெவ்வேறே ஆயிடும். இதான் அங்க தமிழ்நாட்டுல இதை விட மோசமாலாம் இருக்கு. ம். இன்னும் இரட்டை கொலை முறைகள் இருக்கிறது. நான் உங்களுக்கு ஒண்ணே ஒன்று சொல்றேங்க. 2000 ஆண்டுகளாய் வேட்டியை இறக்கிவிட்டு பூமி கூட்ட விட்டு அழகு பார்த்த சமூகம். 2000 ஆண்டுகளாய் கொட்டாங்குச்சியில் தேநீர் குடித்த சமூகம். 2000 ஆண்டுகளாய் கட்டைக்கால் செருப்பை கூட கையிலே பிடித்துக் கொண்டு ஆதிக்க தெருக்களில் ஓரமாய் நடந்து போன சமூகம். 2000 ஆண்டுகளாய் தோளில் கிடந்த துண்டை எடுத்து கம்புக்கூட்டுக்குள் வைத்து கூனி குறுகி நடந்த சமூகம். திராவிட முன்னேற்ற கழகம் சோபா மாடல் என்று சொல்லுகிறதே, அவர்களுக்கு சொல்லுவேன், 2000 ஆண்டுகளாய் அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு சமூகம் இன்றைக்கு சோபாவில் உட்கார வைத்து அழகு பார்த்து மந்திரி பதவி கொடுத்து சட்டமன்ற உறுப்பினர்களாக அதிக பேரை ஆக்கிய இயக்கம் தமிழக வெற்றி கழகம். ஆனால் இந்த போன்ற சம்பவங்கள் இன்னைக்கு நடக்கிறது என்றால் நாம் 9 பேரை அதிகாரத்தில் அல்லது 9 பேரை சோபாவில் உட்கார வைப்பது பெரும்பாக்கியம் என்றாலும் அதையெல்லாம் மிகவும் கீழ்த்தரமாக சிறுமைப்படுத்துகிற விடயமாக நாம் இதை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு அவங்க அப்பா என்ன செய்யறாருன்னா, அந்த தம்பி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். ம். ம். என்னை அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. காவல்துறை அந்த உரிய இடத்தில் போய் விசாரணை செய்திருக்க வேண்டும். காவல்துறை என்ன புடுங்குதா? எங்கள் ஆட்சிக்கு கலகம் ஏற்படுத்தக்கூடிய வகையில, களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில காவல்துறை இன்னும் கடந்த ஆட்சியாளர்களுடைய மனோபாவத்தில் இயங்குவதால் இது போன்ற சிக்கல்கள் இருக்கிறதுன்னு நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். ம். ம். எங்கள் தலைவர் தான் காவல்துறையை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு களங்கத்தை கற்பிக்க வேண்டுமானால் அந்த காவலர்கள் சாதியை அல்லது கட்சியை, மதத்தை மறந்துவிட்டு செய்ய வேண்டும். முதல்ல எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, இந்த அரசு ஊழியர்கள் அனைவருக்குமே இறை நம்பிக்கை இருக்குமே, ஆனால் அவரை ஒரு வீட்டில் வச்சுக்கணும். ம். ம். அரசு அலுவலகங்கள்ல வச்சுக்க கூடாது. ம். அரசு அலுவலகங்களில் மாட்டப்பட்டிருக்கிற படங்கள் சாமி படங்கள். உயர்நீதிமன்றம் பலமுறை தீர்ப்பு சொல்லி இருக்கிறது. எதுலையும் இன்னைக்கு வரை அகற்றல. அகற்றணும்னு நான் சொல்றேன். எங்கே ஜாதி திணிக்கப்படுகிறது என்றால் கடவுளின் பெயரால் திணிக்கப்படுகிறது. காவலர்களாக பணியாற்றக்கூடியவன் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போறான், காவல் பணியை செய்யறான். இவன் எப்படி சமத்துவம் பேணி காப்பான் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்றைக்கு இந்த நடவடிக்கை அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு பிறகு உரியவர்களை கூப்பிட்டு விசாரணை செய்து அதை முறைப்படுத்தி இருந்தாலும் இன்னைக்கு 2 உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு. குற்றச்சாட்டை நான் பதிவு பண்றேன். இன்னமும் திமுக மனோபாவத்தில் இயங்கக்கூடிய காவலர்களை தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், அல்லது அண்ணா திமுகவுடைய மனோபாவத்தில் இருந்தால் அழித்தொழிக்கப்பட வேண்டும். இதுல நம்ம காவல்துறை மட்டும் குற்றம் சொல்ல முடியாது இல்லையா? அந்த சமூகத்தை சார்ந்த மக்களே நம்ம குற்றம் சொல்லலாம் இல்லையா? இல்ல, இப்ப 3 ஆண்டுகளா காதலித்த ம். ஒரு விஷயம் இப்ப புது வெளிச்சத்துக்கு அது பூதாகரமா வந்திருக்கு. ம். காவல்துறை தலையிட்டு இருக்கணுமா இல்லையா? ஏன் தலையிடல? உடனடியாக கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்திருக்கணும்ல, ஏன் அதை பண்ணல? நீங்க இப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? அந்த ஊர் மக்கள் வந்துட்டு காவல்துறைக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்காம இருந்திருக்கலாம் இல்லையா? இது எங்க ஜாதி பிரச்சனை அப்படின்ற மாதிரி பேசி அப்படியெல்லாம் யாரும் பேச முடியாது தமிழ்நாட்டுல. ம். இது எங்க தெரு பிரச்சனை, என் வீட்டு பிரச்சனை எல்லாம் யாரும் பேச முடியாது. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். ம். சட்டம் தான் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளும். என் பொண்டாட்டிங்கிறதுக்காக நான் கொலை பண்ணிட முடியாது. என் பிள்ளைங்கிறதுக்காக நான் அடிக்க முடியாது. ஆகையால் சட்டம் அனைவருக்கும் சமமாக இருக்கு. இந்த விஷயத்துல பெண்ண ம். அந்த தம்பியை அடிக்க போன குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள். இப்ப இவங்க தரப்பு, பொண்ணு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, அவங்களத்தான் கைது பண்ணிட்டு போயிட்டீங்களே, ம். அப்புறம் எப்படி இவங்களை தூக்குல போட முடியும், அடிச்சு எப்படி தூக்குல போட முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ம்.
நெல்லையில் நடந்த ஆணவ படுகொலை சம்பவம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்பாவும் அம்மாவும் போலீஸ் அதிகாரிகள். ஆனால் அந்த சுர்சித்துங்கிற பையன் தம்பி கவினை வெட்டி படுகொலை செய்திருக்கிறார். அவங்க அம்மா 6 மாதத்துக்கு பிறகு இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் எங்களுக்கு தெரியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ம், ம், அதற்கு பின்னால் அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரி இன்னொருவன் ம். இருக்கிறான் என்கிற செய்தியும் இருக்கிறது. இந்த விடயத்துல காவல்துறை உரிய நடவடிக்கையை முன்கூட்டியே எடுத்திருந்து அவர்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பையனுக்கும் புரிதலை உருவாக்கி இருக்க வேண்டும். ஏன்னா வயசு இல்லை, ம். இந்த பொண்ணுக்கும் வயசு இல்லை. வயசு இல்ல. ம். அல்ல இவர்களை இருவரையும் பிரித்தால் ஏதாவது விபரீதங்கள் வரலாம். அப்பா இங்க வா, இந்த பொண்ணு தான் உனக்கு வேணுமா, நீ படி அல்லது வேலை செய். இங்க வாமா, உனக்கு அவன் தான் வேணுமா, நீ படி வேலை செய், காவல்துறை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் என்கிற உத்தரவாதத்தை சொல்லி இருந்தால், அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுத்திருந்தால், அந்த 2 பெற்றோர்களுக்கும் கூப்பிட்டு புத்திமதியை சொல்லியிருந்தால் இந்த 2 இன்னைக்கு இந்த கொலை நடந்திருக்குமா அல்லது இந்த 2 பேர் உயிர் போயிருக்குமா என்கிற கேள்வி. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய உறவினர்கள் தான் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது சூர்யா, மணி, மாறன், ம், வசந்தன், விஜய் என்கிற 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ம், இப்போ அங்கே என்ன செஞ்சுட்டாங்கன்னா அந்த பையனுடைய தரப்புல இருந்து ம். இந்த தெருவுக்குள்ள புகுந்து அடிச்சு நொறுக்கி வீடெல்லாம் காலி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அபத்தமானது, அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி, இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, ஏன் பாதுகாப்பை கொடுக்கவில்லை காவல்துறை? அப்ப அவங்க கண்டு காணாம இருந்துட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? காவல்துறையிலே சாதிய வன்மம் இருக்கிறது, அதுதான் இங்க பிரச்சனை. காவல்துறையே வன்மமாக இருக்கிறது, சாதிய வன்மமாக. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதி கட்சிகள் அதிகமாக இருக்கும். ம். அதனால தான் சொல்றேன், ம். எங்களுடைய மாபெரும் மக்கள் தலைவர் விஜய் அவர்கள் சாதி சங்கங்களை முதலில் ஒழித்தாக்கப்பட வேண்டும். அதை வளர்த்து விடுவதே, அவர்கள் வளர்ந்து வருவதே நமக்கு ஆபத்து. நீங்க இப்ப இந்த ஆணவ படுகொலை நடைபெற்ற இடங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சாதிய சங்கங்கள் வலுவாக இருக்கும். ஆமா. சமீப காலத்துல ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப அந்த சங்கங்களை நீங்கள் தடை செய்து இயங்கினால், நான் என்ன கேட்கிறேன்னா, தமிழ் தேசியத்திற்காக போராடக்கூடியவர்கள் அல்லது போராடியவர்கள் என் போன்றவர்களை எவ்வளவு கொடுமைக்கு நாங்கள் உள்ளாக்கப்பட்டோம் என்பதை நினைத்து பார்க்கவே முடியாத விஷயங்களை எங்களால் கண்களுக்கு முன்னால் காட்சி தரும் கொடுமைகள். ம், ம், எங்களை கண்காணிப்பதற்கு ஒரு உளவுத்துறை போட்டிருக்கிறீங்க, ஏன் இதை கண்காணிப்பதற்கு உளவுத்துறை போடவில்லை? நமது ஆட்சியில் போட வேண்டும். ம். இதைத்தான் நான் விரும்புகிறேன். நிச்சயமாக எங்கள் தலைவர் செய்வார் என்று நம்புகிறேன். ஏன்னா இது தொடர்மையானால் நம் ஆட்சிக்கு எதிராளிகள் களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும், வேற எங்கேயும் கருப்பாடுகள் இல்லை, காவல்துறையில் இருக்கிற கருப்பாடுகள் சரியாக அவர்களுக்கு போதனைகளை போதிக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த இது போன்ற சம்பவங்கள் தொடரும், ம், நம் ஆட்சிக்கு களங்கத்தை ஏற்படுத்தும். ம், ம். எதிர்க்கட்சிகள் அதை மையமாக எடுத்துக்கொண்டு களத்திலே வந்து போராடுகிறோம் என்கிற பெயர்ல காட்டுக்கத்தா கத்துவாங்க, அவமானப்படுத்துவார்கள், கேவலப்படுத்துவார்கள் நம்மை. அதற்கெல்லாம் அனுமதி கொடுக்க கூடாது என்றால் கிராமிய பாதுகாப்பு படையை உருவாக்கி கிராம நிர்வாக அதிகாரியின் மூலமாக அது கண்காணிக்கப்பட்டு மாவட்ட காவல் தலைமைக்கு உடனடியாக அந்த புகார்களை அனுப்பி தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டால் மட்டும்தான் இது போன்ற சம்பவங்களை நாம் தவிர்க்க முடியும் தமிழ்நாட்டில். இல்லை என்றால் இது மிகப்பெரிய விபரீதத்தை, ஏனென்றால் நாம் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கிட்டத்தட்ட 39 ஆணவ படுகொலைகள் நடந்தேறி இருக்கிறது. மறக்க முடியாது, நாம பல தடவை பேசியிருக்கிறோம். ஆமா. நமது ஆட்சியிலும் அது தொடரக்கூடாது, முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, இப்ப காவல்துறை அதிகாரிகள் அங்க குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ம். ஏடிஎஸ்பி மற்றும் டிஎஸ்பி போன்றவர்கள் எல்லாம். அதுல காவல்துறை அதிகாரி மரியாதைக்குரிய ஸ்டாலின் என்பவர் தான் இன்னைக்கு களத்துல நிக்கிறாங்க. அந்த ஐயாவுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், சாதிய பிரச்சனை எந்த இடத்திலும் உருவாகாமல் இருப்பதற்கு இருதரப்பு மக்களையும் அழைத்து பேசி சுமூக ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டும். காரணம், நான் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், தமிழ் தேசியத்தினுடைய விடிவெளியாக விளங்கிய தமிழரசன் உலாவிய மண்ணில் இது போன்ற சம்பவங்கள் நடந்தேறி கொண்டிருக்கிறது என்றால், அவன் எந்த கனவுக்காக ஆயுதம் தரித்த போரை தமிழ்நாட்டில் தொடங்கினானோ அந்த கனவை சிதைப்பதற்கான முயற்சிதான் இது என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன். உடனடியாக தமிழ்நாடு அரசு இதில் தலையிட வேண்டும். அண்ணன் விஜய் அவர்கள் உன்னிப்பாக இதை கவனிக்க வேண்டும். இல்லை என்றால் எதிராளிகள் நம்மீதே களங்கத்தை ஏற்படுத்துவதற்கு காவல்துறைகளும் கருப்பாடுகளை வைத்துக் கொண்டு களங்கத்தை தொடர்ந்து ஏற்படுத்துவார்கள் என்கிற செய்தியை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். சார், இப்போ இந்த ஜாதி ஆணவ கொலை படுகொலை எல்லாம் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த மனநிலை ஏன் இன்னும் மக்களுக்கு மாறாம இருக்கு? ஏன் அந்த அந்த பேசிக்கான அப்ப தாத்தா காலத்து பாட்டி காலத்து வந்து ஒரு ஜாதி இருந்துச்சு, இந்த சமூகம் அந்த சமூகம். ஆனா இன்னும் கூட அதை தொடர்வதற்கான காரணம் ஏன் பாரம்பரியமா அதை போய் பிடிச்சிட்டு எல்லாருமே வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க? இல்ல, அதுதான் அந்த சாதிய சங்கங்கள் தான் அதுக்கு காரணம். இதுக்குமே ஜாதி சங்கங்கள். சாதி சங்கம் அவங்களுக்கு வேலையே என்னன்னா லெட்டர் பேட் கட்சியில உருவாக்குவது, ம், அது தண்டம் பேசுவது,
கட்ட பஞ்சாயத்தை நடத்துவது, கிராமங்களில் போய் உணர்ச்சியை ஏற்படுத்தி உருவாக்குவது, ம். நம் சாதி கொடி இதுதான் என்று ஒரு நிறத்தை அடையாளப்படுத்தி அந்த நிறம் பொருந்திய கயிறுகளை கையிலே கட்டி ம். ம். அங்க ஒரு சாதி திமிரோடு நடப்பது, இதையெல்லாம் கண்காணிக்கப்பட வேண்டும். முதல்ல இந்த சாதி சங்கங்களின் பெயரில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விழாக்களாக இருந்தாலும் தடை செய்யப்பட வேண்டும். ம். இப்ப இன்னைக்கும் கிராமப்புறங்களை நீங்க பாத்தீங்கன்னா, அருள்மிகு மாரியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லுகிற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, இன்று நாடார் உறவின் முறையினர் அப்படின்னு போடுவான். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா கள்ளர் மரபினர் அப்படின்னு போடுவான். அடுத்த தடவை பாத்தீங்கன்னா முக்குலத்தோர் நடத்தும் மாபெரும் விழான்னு நடத்துவான். ம். இதற்கெல்லாம் அனுமதி கொடுக்க கூடாது என்று நான் அதுவே சாதியை ஊக்குவிப்பது. ஊக்குவிப்பு. ஒரு கடவுளுக்கு நம்ம விழா எடுத்தா கூட அங்கேயும் ஒரு சாதி வந்துருது. சாதி இருக்கு. ம். அப்படி நீங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா கருவறைக்குள்ளே போகாதவர்கள். கருவறைக்குள்ள ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கான், அவன் விட மாட்டேங்கிறான். ஆனால் வெளியிலே இவர்கள் உள்ள ஏன்டா விடலைன்னு சொல்லி கேட்கிற இடத்துல இல்லை யாரும். யார் முன்னாடி திருவிழா நடத்துவது, யார் உள்ளே கோயிலுக்கு முன்னாடி போவது, நீ வந்தால் தீட்டு, நான் வந்தால் சரி என்று சொல்லுகிற இடத்தில் தான் இந்த சாதிய சங்கங்கள் இன்றைக்கும் இயங்கி கொண்டிருக்கிறது. அது அனைத்தையும் தடை செய்தால் மட்டுமே அந்த சாதிய தலைவர்கள் அத்தனை பேரையும் கைது பண்ணணும்னு நான் சொல்றேன். இவங்க தான் காரணம். நான் அவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கறது. ஏன்னா தமிழ் தேசியத்தை குலைத்தவர்கள், தமிழ் தேசியத்தை மூடி அழித்தவர்கள் இந்த சாதிய சங்க சார்ந்த தலைவர்கள்லாம் சொல்ல தருதலைகள் தான் இதற்கு முக்கிய பொறுப்பாளிகள். இன்றைக்கு இந்த சம்பவத்தில் கூட பின்னால் பார்த்தீர்களேனால் போராட்ட வடிவில் கொண்டு வருவதற்கு ஒரு சாதி இன்னொரு சாதியும் இயங்கும். இதையே போராட்டமா எடுத்துக்குவாங்க. அதை எடுத்துக்கொண்டு போய் எங்க நிப்பாட்டுவாங்கன்னு சொன்னா இந்த அரசுக்கு எதிராக நிப்பாட்டுவார்கள். இந்த அரசு சரியில்லை, காவல்துறை சரியில்லை, வந்த முதல்வர் சரியில்லை, மாறிடுவாங்க. ஆக இது முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டும் என்றுதான் நான் கருதுகிறேன். ஆக சாதி அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் தமிழ்நாடு முழுவதும் தலைவிரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அது 75 ஆண்டு கால திராவிட இயக்கத்தினுடைய நீட்சிகள். அது 75 வருஷம் நம்ம சொல்றோம்ல, 2000 வருஷமா இருக்குப்பா, நம்ம என்னப்பா பண்ண முடியும்னு பேசுகிற இடத்துல இது போன்ற சம்பவங்கள் நடப்பதற்கு காரணமே திராவிட இயக்கங்கள் தான். அவர்கள் செய்து வைத்த அந்த சாதிய வேறுபகைகள் தான் இன்றைக்கு ஆணவ படுகொலைகள் போய் முடிகிறது. அதிகாரத்தில் ஆடுகிறார்கள் சில பேர். இன்னைக்கு இந்த 2 உயிர் போயிடுச்சு, யார் பரிகாரம் தேடுவது, யார் மன உளைச்சலில் தடுமாறுவது? அந்த பையனுக்கு ஒரே பையன், அவங்க வீட்டுல ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு, அது 2 வயசுல செத்து போயிடுச்சு. இப்ப குழந்தை இல்லை அந்த பெற்றோர்களுக்கு. அவருக்கு நெஞ்ச அறுவை சிகிச்சை அவங்க அப்பாவுக்கு. அந்த குடும்பத்தினுடைய நிலைமை என்ன? அப்பாவுக்கு ஆமா, நடுத்தெருவில் வந்து நிற்க போகிறது அந்த குடும்பம். அதே போல அங்கிட்டு பெண் குடும்பத்தையும் நாம பார்க்கணும். வீடுகள் சூறையாடப்பட்டிருக்கிறது, வாகனங்கள் உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் செய்த உழைப்பு எவ்வளவு பெரிய மகத்தான உழைப்பாக இருக்கும். அந்த பொருள்களை சேகரிப்பதற்கு அவர்கள் என்ன பாடுபட்டிருப்பார்கள், அந்த குழந்தையை வளர்த்தெடுப்பதற்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள். இன்னைக்கு அந்த குழந்தைக்கு 12ஆம் வகுப்பு படிக்கிறதுக்கு தாயும் தந்தையும் கண்விழித்து எப்படியாவது தன் பிள்ளையை தேர்ச்சியாக வேண்டும் அல்லது தேர்ச்சி பெற வேண்டும் என்று வைப்பதற்காகவே இரவு பகல் பாராத அந்த குழந்தைக்காக தூக்கம் முடித்து அந்த குழந்தையை உருவாக்கியிருப்பார்கள். இன்றைக்கு 2 பேரும் இந்த மண்ணில் இல்லை என்றால் இந்த மனித சமூகம் எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். ரொம்ப கொடுமையா இருக்கு மயிலாடுதுறை சம்பவம். மயிலாடுதுறை பகுதியில் இயங்கக்கூடிய சாதி அமைப்புகளை உடனடியாக தடை செய்யப்பட வேண்டும். நீங்க வெறும் மயிலாடுதுறை மட்டும் தான் நீங்க மென்ஷன் பண்ண, நிறைய ஊருங்க நிறைய கிராமங்கள் இன்னமும் இருக்கு, அதிகமாக இருக்கிறது. நான் சொல்றேன், தருமபுரி போன்ற பகுதிகளில் அதிகமாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதும் இந்த சாதிய சங்கங்கள் தான் பிரச்சனையை எழுப்புகிறார்கள், பிரச்சனையை ஊட்டுகிறார்கள், மக்களை தூண்டி விடுகிறார்கள், சாதி வெறியை உருவாக்குகிறார்கள். ஆக இந்திய தேசியத்திற்கு விடுதலைக்காக உழைத்தவர்கள் எல்லாம் சாதிய தலைவர்களாக சுருக்கிக் கொள்கிறார்கள். வஉசி ஒரு சாதி ஆக்கிட்டாங்க, காமராசரை ஒரு ஜாதி ஆக்கிட்டாங்க, இமானுவேல் சேகரனாரை ஒரு சாதி ஆக்கி விட்டார்கள். ஏன்? இந்த தேசத்தினுடைய சட்டத்தை இயற்றிய புரட்சியாளர் அம்பேத்கரை ஒரு சாதியாகி வைத்திருக்கிற கொடுமையாக இவ்வளவு பெரிய மோசமான ஒரு சூழல் இருக்கிறது என்றால் நாம் இதை எப்படி நாம் கடந்து போக போகிறோம்? இந்த ஆட்சி பணத்தை மையமாக வைத்து இயங்கிய தேர்தலை அடித்து நொறுக்கியிருக்கிறது. சாதியை மையமாக வைத்து இயங்குகிற கட்டமைப்பை உடைத்திருக்கிறது. மதவெறி இருக்கிற அந்த மனிதர்களை அடித்து நொறுக்கி மகத்தான ஆட்சியை தந்திருக்கிறது. ஆக இதையும் அடித்து நொறுக்கும் இந்த ஆட்சி என்பதிலே எனக்கு துளியளவும் சந்தேகமில்லை. தலைவர் நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை எடுத்து இதற்கான சரியான கட்டமைப்பை உருவாக்குவார். சார், நீங்க நகர்ப்புறத்துல மட்டும்தான் ஜாதி இல்ல, கிராமத்துல மட்டும்தான் ஜாதி இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இங்கேயும் அதே மாதிரி இருக்கதானே செய்யுது. பள்ளிக்கரணை படுகொலையை மறந்து விட முடியாதுல்ல. அதுவும் அந்த பொண்ணு இறந்து போச்சே கொஞ்ச நாள் கழிச்சே, இருக்கிறது, இருக்கு, இங்கேயுமே இருக்கு. நீங்க கிராமிய பாதுகாப்பு படை மட்டுமல்ல, இங்க இருக்கிற நகர பாதுகாப்பு படை உருவாக்க வேண்டும், நகர பாதுகாப்பு படை உருவாக்க வேண்டும், மாநகர பாதுகாப்பு படை உருவாக்க வேண்டும்.
அதுதான் கிராமிய பாதுகாப்பு படையிலேருந்து ஒவ்வொரு கட்டமைப்பாக அது உருவாக்கப்பட வேண்டும். இல்லைன்னா இது ரொம்ப மோசமா போகும்னு நான் நினைக்கிறேன். ம், ம். இந்த ஆணவ படுகொலைகள், இது ஆணவ விசாரணை போய் கொண்டிருக்கிறது. உடல் கூராய்வு வந்ததற்கு பிறகுதான் இது எந்த மாரியான படுகொலை என்பதை நாம் முடிவெடுக்க முடியும். ஆக அடித்து தொங்க விட்டிருந்தால் உரியவர்களுக்கு சரியான தண்டனை கிடைக்க வழிவகை செய்யப்பட வேண்டும் என்பதிலே மாற்று கருத்திலே. சட்டம் தன் கடமையை சரியாக செய்ய வேண்டும் என்பதுதான். அந்த சட்டம் செய்ய வேண்டுமானால் சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய காவல்துறை நேர்மையாக இருக்க வேண்டும். இதுதான் நான் வைக்கிற கோரிக்கை. ரொம்ப நன்றி சார். மக்களுக்கு வந்து நீங்க பல தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. இனிமையாவது மக்கள் மாறுவாங்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.